அனைவருக்கும் வணக்கம். இந்த கம்மிங் வீக்கான வீக்லி லெவல்ஸ் பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோங்க. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்துங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணா பயன்படுத்துங்க. இல்லையா உங்க டெக்னிக் ஏதாவது இது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது எல்லாமே மேக்ஸ் கணக்கு தான். அது எதா இருந்தாலும் சரி, அது மேக்ஸ் அடிப்படையில் தான், மேத்தமெட்டிக்கல்ஸ் படி தான் அது இயங்கும். இதுவே கிடையாது. அதுக்கு வந்து பேட்டர்ன் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அது இப்போ பாருங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐ போயிடுச்சு. இனிமே எங்க போய் ரெசன்ஸ் நீங்க கண்டுபிடிப்பீங்க? சார்ட்ல இதை வச்சு பார்க்கணும்னா முடியாது இல்லையா? அப்போ எல்லாமே நம்ம வந்து மேக்ஸ் அடிப்படையில தான் பங்குச்சந்தை இயங்குதுங்கிறத முதல்ல புரிந்துக்கோங்க. சரி, நம்ம டேரக்டா இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ்ல வரலாம். நிஃப்டி கம்மிங் வீக்ஸ் நம்மளுடைய லெவல்ஸ் 22,092 போனா செல் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கிருந்து இங்க போனா செல் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே 21,632 இங்க வந்தா பை சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த வீக் வந்து இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸ்டாப் லாஸ் வந்து 22,168 செல் சைடு, பை சைடு 21,508. ஸ்டாப் லாஸ் எப்பவுமே க்ளோசிங் பேஸ்ல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தாலும் அதை வந்து எட்ஜிங்கோட தான் எடுக்கணும். எந்த ட்ரேட் பண்ணா இந்த ட்ரேட்ல எந்த ட்ரேட் பண்ணாலும் எட்ஜிங்கோட தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸை வச்சு நீங்க வீக்லியில எப்படி வேணா இந்த பிரைஸ் வந்து அதான் டிசிஷனும் எடுக்கணும். இங்க இருக்கும்போதே இதாகுதுன்னாக்கல அதுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். இங்கிறது முதல்ல மார்க்கெட்ல பணம் வந்தாதான் ஏறுங்க, பணம் வெளியே போனாதான் இறங்குங்க. இந்த நியூஸ் வந்துருச்சு அந்த நியூஸ் வந்துருச்சுன்றதுக்காக எல்லாம் இறங்காது ஏறாதுங்க. பணம் அங்க வெளியே போனாதான். அப்ப பணம் உள்ள வருதா வெளியே போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் இங்க இருக்கிற மார்க்கெட் இங்க இருந்து இங்க போகுமா ஃபர்ஸ்ட், இல்ல இங்க வருமா ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் அது வந்து லைவ்ல உங்களால பணம் உள்ள வரதை வச்சு அழகா கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி, எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதை வைத்து அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? நான் கொடுக்கறது சும்மா ஒரு வீக்லி லெவல்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் வந்து இயர்லி லெவலும் கொடுத்துருக்கேங்க. வருஷத்துல என்ன நடக்கும், மந்த்லியில என்ன நடக்கும்ன்றது கொடுப்பேன். வீக்லி மட்டும் வீக்லி லெவல்ஸ் கொடுப்பேன். அப்புறம் மந்த்லி லெவல் எப்பவும் போல மந்த்லி லெவல்ஸ் இருக்கும், ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த் பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன். இது நிஃப்டிக்கு. சரி, இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டியில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு எப்பவுமே. இப்போ வந்து அது வந்து சேஞ்சஸ், ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதனால அதுக்கு எட்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது. அதுக்கு ரெண்டு விதமான இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. 48,082 இருந்து 48,384 வரைக்கும் செல் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இங்க இருந்தே எடுத்துட்டு வந்து திரும்பலாம், அல்லது இங்க போயிட்டு திரும்பலாம். கரெக்டுங்களா? அப்போ எட்ஜிங் இல்லாம நீங்க என்ட்ரி எடுக்க கூடாது அப்படிங்கிறது இதுல புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டினுடைய கேரக்டர் அந்த இதுவும் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்ல நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குல்ல. எக்ஸ்பைரி மாத்திட்டாங்க, இது லாட் சைஸ் மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய ரேஞ்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. மேக்ஸ் படி இந்த ஜோன் வரைக்குமே அது செல் சான்ஸ் தான். ஆனா இங்க இருந்தும் செல் ஆகலாம், அல்லது இங்க இருந்தும் செல் சான்சஸ் கிடைக்கலாம். இதற்கு மேலே 48 இதுல இருந்து எந்த பிரைஸ் கொடுத்துருக்கணும், அதனுடைய ஐ பிரைஸ்க்கு மேல 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 384 48,484 க்ளோசிங் பேஸ்ல மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அதே டவுன் சைட் 246,822 46,522 தான் ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பேஸ்ல. க்ளோசிங் பேஸ்ல வந்து நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களா, 15 மினிட்ஸ் 1 ஹவர் டேங்கிற வீக்லிங்கிற பொழுது டே தான் பெஸ்ட். ஆனா டேல பெருசா இறங்கிட்டா பெரிய இதா வந்துடும். அப்ப ஸ்டாப் லாஸ் வைத்து நம்மளால பெரிய லாஸ் கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப நம்ம 2 வாரமா கொடுத்துருக்கோம், ரெண்டுலயும் எவ்வளவு அழகா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கறத மட்டும் எப்பவுமே நீங்க பிராக்டிஸ் பண்றது, அது கணக்குக்கு ஏற்றார் போல உங்களுடைய இதை மாத்துங்க. அப்போ உங்களுடைய சக்சஸ் பெருசா இருக்கும். யார் சொல்றதே நம்ப கூடாது, நான் சொல்றதே நம்ப கூடாது, உங்களுக்கு தெரிந்தாதான் அது நம்பணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.